கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த மனமகிழ்ச்சி நாளில் கர்த்தரை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் வீடுகளில் உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே நான் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடு வைத்திருக்கிறதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். தேசமெங்கும் பலவிதமான கொள்ளை நோயினாலே அநேகர் வாரிக்கொண்டு போகும்போது ஈவாய் இரக்கமாய் தேவன் நம்மையில் வைத்த கிருபை இன்னைக்கு நாம் ஜீவனோடு சுகத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நல்ல காலவடல மனமகிழ்ச்சி நாளில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை குறித்து ஒரு 4 காரியமும் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறமும், ஆனாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தை தேவ ஜனங்கள் செய்யவில்லையே என்று சொல்லி அவர் துக்கப்படுகிறதை ஆவியானவர் சொன்னபடினால் இந்த நாளில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போமானால் நிச்சயமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் இருப்போம். இன்றைக்கு ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது, நமக்கு பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. நான் நல்ல வீடு கட்ட வேண்டும், நல்ல வாகனம் வாங்க வேண்டும், என் பிள்ளைகள் நல்லா படிக்க வேண்டும், என் பிள்ளைகள் உயர்ந்த வேலைக்கு வர வேண்டும் என்றெல்லாம் பலவிதமான எதிர்பார்ப்புகள் இன்றைக்கு நமக்குள்ளே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு பல எதிர்பார்ப்பு இருப்பது நல்லதுதான். ஆனால் ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறபடினால ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு 4 காரியத்தை இந்த நல்ல காலவழியில நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம் நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் முதல் 2 வசனத்தையும் நாம் வாசிப்போம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசர் கேட்ட ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மெல்ட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இந்த வார்த்தையை நாம் பல முறை நாம் தியானித்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். இங்கே ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்று சொன்னால், ஒரு மகா செழிப்பான மேட்டில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அதை அவர் வேலியடைத்து அதில் கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடியை நட்டு அதில் நடுவில் ஒரு கோபுரத்தையும் கட்டி ஒரு ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அது கசப்பான பழங்களை தந்தது என்று சொல்லி பார்க்க இங்கே நாம் வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டதான ஒரு நல்ல வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய தோட்டத்தில் ஒரு நல்ல ஸ்தோத்திரம் திராட்சை தோட்டமாக சபையில கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நல்ல அந்த திராட்சை தோட்டத்தில் நல்ல பழங்கள் காணப்படும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் எதிர்பார்க்கிற உதாரணமாய் நம்முடைய வீடுகளிலே நாம் பார்க்கும்போது ஒரு மரத்தை, ஒரு கனிதர் மரத்தை நாம் வைப்போமானால், மாமரத்தை வைப்போமானால், அது மாமரத்தை வைத்து அதற்கு உரம் போட்டு அதை வளர்த்து அது ஒரு பெரிய மரமாய் மாறி அது காய்கள் பூ பூத்து காய் காய்த்து கனி தருகிற நேரத்தில் இந்த கனிகளை எடுத்து புசிக்கும் போது அது கசப்பான மாம்பழமா இருக்குமானால் அதை பராமரித்த அதை வளர்த்த அதற்கு உரமிட்ட அந்த எஜமானுக்கு எவ்வளவு ஸ்தோத்திரம் அவர் கஷ்டமா இருக்கும். இதே போலதான் இங்கே ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணி அதுல ஒரு ஆலை ஒரு கோபுரத்தையும் அங்கே உண்டு பண்ணி அங்கே பார்க்கும்போது அங்கே ஒரு ஆலையையும் திராட்சை பழம் பொழிவதற்கு நல்ல கனிதரும் என்று சொல்லி அங்கு ஒரு ஆலையும் உண்டு பண்ணி வைத்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் கசப்பான கனி தந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலவழியில ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை ஆண்டவர் வைத்து இருக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்ல கனி கொடுக்கத்தக்கதாக. இவ்வேதத்திலே நாம் வாசிக்கும் போது நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனத்தையும் நாம் வாசிப்போம். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவர் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு
தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் கொடுக்க வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மிடத்துல ஆவியின் கனிகள் உண்டாகும். நமக்கு தெரியும் ஆவியின் கனிகள் 9 குறித்து நாம் வாசிக்கும் போது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இப்படிப்பட்ட ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், ஒரு பழமொழி சொல்வார்கள், ஸ்தோத்திரம், தென்னை மரத்தை நட்டவன் தின்று கொண்டு சாவான், பனைமரத்தை நட்டவனோ அவன் பார்த்துக்கிட்டே சாவான்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா தென்னை மரத்தை உண்டு பண்ண எப்படியாயிலும் அதோடைய ஸ்தோத்திரம், அந்த தென்னை மரத்துடைய இலையினை எப்படியாயிலும் அவன் சாப்பிடுவான். பனைமரத்தை வைக்கிற ஒரு மனிதன் பல வருஷங்கள் அது ஆகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதை பார்த்து கொண்டு சாவான் என்று சொல்வார். ஆகையால நீங்களும் நாளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த வீடுகளிலே அமர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எத்தனையோ யூடியூப்ல ஸ்தோத்திரம், எத்தனையோ செய்திகளை வாட்ஸ்அப்ல நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஆண்டவருக்கென்று நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோமா? ஆவியின் கனி உள்ள ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். சங்கீதம் 92வது சங்கீதம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் அவர் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்து இருப்பார்கள். 15வது வசனம், அவர்கள் முதிர் வயதிலும் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருக்கும் போது, கர்த்தருடைய நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருக்கும் போது, முதிர் வயதிலும் கனி தந்து அவர்கள் புஷ்டியுமாய் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். முதிர் வயதானாலும் ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏதோ ஸ்தோத்திர செய்திக்கு எத்தனையோ யூடியூப்ல வருகிறது, ஏதோ ஒரு செய்தி என்று சொல்லி ஏதோ பார்த்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போகிறது இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் எப்படியாயிரம் வீடுகளிலே நாம் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை ஸ்தோத்திரம் கேட்க வேண்டும், வாசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்பதற்கு பிரயாசப்படுத்ததான் இதை போட்டுக் கொண்டு இருக்கிறோம். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நல்ல கனி கொடுக்கத்தக்கதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கனி கொடுக்கும் என்று சொல்லி திராட்சை தோட்டத்தை நாட்டி வைத்திருந்தார். ஆனால் அதுவோ கசப்பான கனிகளை கொடுத்தது. நல்ல கிறிஸ்துவ ஜீவியம் செய்ய வேண்டியவர்கள் இன்னைக்கு ஸ்தோத்திர ஆண்டவர் வேதனைப்படுகிற அளவுக்கு நம்முடைய ஜீவியம் போய்விடாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். 2வது காரியம் நாம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று சொல்லி மத்தேயு 26வது அதிகாரம் 40வது வசனமும் 41வது வசனமும், இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அழைத்துக் கொண்டு ஜெபிக்க போன போது, கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்க போன போது அங்கே நடந்த காரியத்தை நாம் வாசிப்போம். சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் 1 மணி நேரமாவது, ஆண்டவர் 2வது காரியம் சீஷரிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்னோடு கூட நீங்கள் 1 மணி நேரமாகிலும் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா, ஜெபம் பண்ண கூடாதா என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 2வது எதிர்பார்க்கிற, முதலாவது நல்ல கனி கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திர பிள்ளைகளாக ஜனங்களாக இருக்கணும். நாம் கசப்பான கனி கொடுக்கிறவர்களாக இருந்திடக்கூடாது. 2வது நம்முடைய வாழ்க்கையானது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் தம் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், என்னோடு கூட நீங்கள் 1 மணி நேரமாகிலும் விழித்திருக்க கூடாதா என்று அவருடைய அங்கலாய்ப்பு, அவங்களுடைய ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை பார்க்கிறோம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வீடுகளை உட்கார்ந்து மணிக்கணக்காய் நாடகத்தையும் மணிக்கணக்காக சினிமாவை பார்த்து கொண்டு நம் நேரத்தையும் காலத்தையும் போக்காதபடிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு டிவியை திருப்பணம் எங்க எப்ப பார்த்தாலும் கொரோனா 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 என்று தான் பார்க்க முடிகிறது. உலகம் முழுவதும் இதுதான் நியூஸா இருக்கிறது. ஆனால் அதை விட்டு தேவ சமூகத்தில் 1 மணி நேரமாகிலும் நாம் விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 41வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன செய்யுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். ஆவியோ
உற்சாகம் உள்ளது, மாம்சமோ எப்படிப்பட்டது? பலவீனம் உள்ளது. இந்த வசனங்கள் நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், வீடுகளில் உட்கார்ந்து இருக்கிற நாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், ஆண்டவருடைய பாதத்தில் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாம் விழுத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் ஜெபிக்கிறதா இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய தாசர்களே, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், 9வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்தோமானால், பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன்னைத்தானே நம்மை தாழ்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆகாதவனாய் போய்விடாதபடிக்கு நாம் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் கர்த்தருக்கு விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே ஜெபித்ததை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி, கொள்ளாத வழிகளை விட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பதான் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு தேசத்துக்கு சேமத்தை தருவது என்று சொல்லி இருக்கிறார். அப்ப அவருடைய நாமத்தை தரித்து இருக்கிற நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஜெபந்தான் ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபந்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். ஜெபந்தான் இந்த தேசத்துக்கு ஒரு சேமத்தை, கொள்ளை நோயிலிருந்து விடுதலையாக்குவதற்கு ஜெபந்தான் தேவையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் வீட்டில் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 18-19வது வசனத்தை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். மார்க்கு 11-24வது வசனத்தை வாசிங்க. நான் சொன்னது போல என் நாமம் தெரிவிக்க 2 நாளாகமம் 7-14 நாம் அதை வாசிக்க முடிகிறது. ஆகையால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, அவரோடு கூட செபிக்கிறது எதிர்பார்க்கிறார். பேதுருவும் தம் சீசரோடு கூட 3 பேருக்கு ஆண்டவர் எதிர்பார்த்தது ஜெபத்தை அவர் எதிர்பார்த்தார். அவரோடு கூட ஒருமித்தவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களை தூக்கி விட்டதை பார்க்கிறோம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு வீட்டுக்கு நாங்கள் போயிருக்கும் போது ஒரு சகோதரர் சொன்னார், பாஸ்டர், நாங்கள் ஸ்தோத்திரம், சாப்பிட வேண்டியது, விரிக்க வேண்டியது, தூங்க வேண்டியது, இதுதான் பகல் முழுவதும் நடக்கிறது என்று சொல்லி அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையாகிலும் கொஞ்ச நேரம் நாங்கள் உட்கார்ந்து குடும்பமா ஜெபிப்போம் என்று அவருடைய வாயில வரவே இல்லை. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, சாப்பிடுவதற்கும் தூங்குவதற்கும் மாத்திரம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை வைக்கவில்லை. ஆனால் நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் தேசத்தை குறித்து பாருங்க. வெளி தேசங்களை பார்க்கும் போது ஒவ்வொரு நாளும் 2000-3000 என்று சொல்லி ஜனங்கள் மடிந்து கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உள்ள பேப்பர்ல நான் வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அடக்கம் பண்ணுவதற்கு அங்குள்ள அதிகாரிகளும் அங்குள்ள ஜனங்களும் அமெரிக்காவில் திணறி கொண்டு இருக்கிறார்களாம், எங்க அடக்கம் பண்ணுவது என்று சொல்லி. ஒரு நாளைக்கு 2000 பேர் 3000 பேர் மரிக்கும் போது ஸ்தோத்திரம் எவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் மடிந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். ஆகையால் தேசத்திற்காய் கண்ணீர் விட்டு செபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தர் ஜனங்கள் ஜெபிப்பார்களா என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னது, என்னோடு கூட 1 மணி நேரமாக விழித்திருக்க கூடாதா என்று சொன்ன ஆண்டவர். எந்த நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நேரத்தில் கூட கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மனமகிழ்ச்சி நாளில் நல்ல உட்கார்ந்து குடும்பமாய் வேத பகுதியை வாசித்து நல்ல ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். 3வது ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்று சொல்லி நாம் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 24, 25, 26. லூக்கா 24, 25, 26. Jesus, hallelujah, hallelujah. 24வது அதிகாரம் 25வது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவர்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமம், இதெல்லாம் நமக்கு தெரிந்த வசனங்கள். 3வது காரியம், வேத வாக்கியங்களை விசுவாசிப்பதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று எழுதப்பட்டு இருக்கிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய கையில நல்ல வேத புஸ்தகம்
இன்னைக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பலமுறை சபையிலே சொல்லுவது உண்டு, வேத வசனம் கேட்க கூடாது, கிடைக்காத ஒரு காலம் வருகிறது என்று சொல்லி. ஆனால் இந்த நாட்களில் எவ்வளவோ சத்தியத்தை நாம் கேட்டு இருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடி, வசனம் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். ஒருவேளை இந்த நேரத்தில் யூடியூப் மூலமா கேட்கிறோம். ஒருவேளை தடையாகிடுச்சுன்னா நம்முடைய நிலைமை ஸ்தோத்திரம், நம்ம கையில நாம எண்ணுகிறோம் பைபிள் இருக்கிறது என்று சொல்லி. என் அருமையாக ஏனோதான் என்று காணப்படாதுங்க. வேத வாக்கியங்கள் இதை நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் வேத வாக்கியங்களை நாம் இரவும் பகலும் தியானிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஒரு ஸ்தோத்திரம் மந்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம், இங்கே வேதத்திலே நாம் வாசிக்கும் போது வேதத்தினுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன், அதை நீங்கள் அந்நிய காரியமாய் எண்ணுகிறீர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் வேத வசனத்தை ஸ்தோத்திரம் வாசிக்கிறது மட்டும் தியானிக்கிறது மட்டுமல்ல, வேத வசனத்திற்கு முற்றிலும் செவி கொடுக்கிறவர்களாய் இந்த கடைசி நாட்களிலே நாம் மாறுவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனம் தாங்க நமக்கு ஆகாரம், வேத வசனம் தாங்க நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்தும். இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருப்போமானால், இந்த வேத வசனம் நமக்கு இல்லாமல் இருக்குமானால் என்றைக்கோ நாம் மரித்து போயிருப்போம். இந்த வேத வசனம் தான் நம்மளை உயிர்ப்பித்து இன்னைக்கு ஜீவனோடு சுகத்தோடு வைத்திருக்கிறது. ஏன்னா இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது அல்லவா. இந்த வேத வசனம் எத்தனை குடிகாரனை மாற்றி இருக்கிறது, கொள்ளைக்காரனை மாறி இருக்கிறது, எத்தனையோ பலவிதமான சூழ்நிலையில் இருக்கிற தற்கொலைக்கு போல எத்தனையோ குடும்பங்களை இந்த வேத வசனம் அவர்களை மாற்றி ஒரு நல்ல வாழ்க்கை வாழும்படியாய் வைத்திருக்கிறது. ஆகையால் இந்த நல்ல காலவழியில மனமகிழ்ச்சி நாளில கர்த்தருடைய பிள்ளைகளாய் கூடியிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேத வார்த்தைக்கு விசுவாசித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராய் திருப்புவமாக. அப்ப மந்த இருதயம் உள்ளவர்களாய் நாம் காணப்படாதபடிக்கு நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருப்போம். அதே லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 6வது வசனம் 8வது வசனத்தை நீங்கள் வீடுகளிலே நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். அதே லூக்கா 24வது அதிகாரம் 30லிருந்து 32வது வசனம் வரைக்கும் நீங்க வீட்டிலே நீங்கள் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 4வது காரியம், ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவர் ஏங்குகிற காரியம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்றால், லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனை மைமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவரும் திரும்பி வர காணுமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரயோஜனமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இது நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவரிடத்தில் வந்தார்கள், நீங்க போய் ஆசாரியத்துல காண்பீங்கள் சொன்ன போது அவர்கள் போகிற வழியிலே சுகம் பெற்றதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆனால் ஒருவன் மாத்திரம் ஆண்டவரிடத்தில் வந்து நன்றி சொல்கிறவனாய் இருந்தான். ஆண்டவர் கேட்டார், சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் எங்கே என்று கேட்டார். நான் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நல்ல வீடு கொடுத்திருக்கிறார், நல்ல வாகனத்தை கொடுத்திருக்கிறார், அது மாத்திரமல்ல நல்ல ஜீவன் சுகம் பலனை கர்த்தர் தந்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்கிற காரியம், நம்முடைய ஒவ்வொரு அவயங்களும் நல்ல முறையில் செயல்படும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறதற்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பணம் வந்த உடனே, வசதி வந்த உடனே, வாய்ப்பு வந்த உடனே இன்னைக்கு அனைவருக்கு ஜெபம் போச்சு, ஆடை வாங்க போச்சு, ஸ்தோத்திர ஆண்டவர் கேட்டு வாழுகணும் என்கிற எண்ணம் இல்லாதபடிக்கு இன்னைக்கு வாழ்கிறதை பார்க்கிறோம். நன்றி உள்ள இருதயம் நமக்கு உண்டாக வேண்டும். சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் எங்கே என்று ஆண்டவர் கேட்டார். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் ஒவ்வொருவரும் அந்த நன்றி உள்ள ஒரு மனிதனை போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் மாத்திரம் அவன் நன்றி சொல்ல வந்தார். நாம் ஒவ்வொருவரும் நாம் நன்றி சொல்ல வேண்டும்.
நம்முடைய குடும்பம் நன்றி சொல்ல வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் நன்றி சொல்ல வேண்டும், நம்முடைய சபை நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த கொரோனாவில ஸ்தோத்திரம் எவ்வளவு ஜனங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கும் போது உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய சபையும் சபையில் உள்ள ஜனங்களையும் கர்த்தர் பாதுகாத்து இருப்பார். ஆனால் ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் உயிரை கையில பிடித்துக் கொண்டு இருக்கிற இந்த காலத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து ஒரு கதை சொல்வார்கள். ஒரு தூதன் 2 தூதர்கள் கீழே இறங்கி வந்தார்களாம். 2 கூடையை கொண்டு வந்து அது ஜனங்களிடத்தில் இந்த கூடையை வைக்கும் போது ஸ்தோத்திரம், நீங்கள் என்னென்ன வைக்கிறீங்களோ நாங்கள் பரலோகத்துக்கு கொண்டு போகிறோம் என்று சொன்னார்களாம். வைக்கும் போது ஒரு கூடையில பார்க்கும் போது அநேக விண்ணப்பங்கள் நிறைய கூடி இருந்ததாம். ஸ்தோத்திரம். நிறைய பேர் எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எழுதி எழுதி அதுல போட்டாங்க. இன்னொரு கூடையில பார்க்கும் போது ஒரு சில ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், இதெல்லாம் ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி ஸ்தோத்திரம் எழுதி போட்டது கொஞ்சமா இருந்ததாம். அங்கே தூதர்கள் மேல கொண்டு போகும்போது பார்த்தா வெயிட்டா எது இருந்ததுன்னா நிறைய விண்ணப்பம் பண்ணினேன் அந்த கூட தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அது தேவை இது தேவை, எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, வாய் வலி வைத்த வலி, எனக்கு குடும்பத்துல பிரச்சனை, இதுதான் இருந்ததை தவிர நன்றி சொல்ல ஆண்டவரை துதிக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்த உபகாரங்களை மறக்காதபடிக்கு நன்றி சொல்லுகிற கூடையோ கொஞ்சம் இருந்தது. இன்னைக்கு இப்படிதான் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரிடத்திலிருந்து எவ்வளவோ நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேதத்திலே வாசிக்கும் போது ஒரு ஐஸ்வர்யனை குறித்து, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபனை குறித்து நாம் வாசிப்போம். நமக்கு தெரிந்த காரியம் தான். மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். 19:21. அதற்கு இயேசு நீ பூரண சற்குணராயிருக்க விரும்பினான், போய் உனக்கு உண்டானவர்களை விற்று, உனக்கு என்னென்ன இருக்கிறதோ அதை விற்று தரித்திரருக்கு கொடு. அதான் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன். ஆகிய ஆண்டவர் சொல்ற, நீ பூரண சற்குணர் எல்லாத்தையும் நான் கடைபிடிக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்றான். ஆனா நீ சற்குணரா இருக்க வேண்டுமானால் உனக்கு எல்லாத்தையும் விற்று தரித்திரருக்கு நீ கொடுத்து விட்டு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாகும், என்ன பின்பற்றி வா. அப்போது பரலோகத்தில் உனக்கு என்ன உண்டு? பொக்கிஷம் உண்டு என்றார். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டானே தவிர அவன் திரும்ப வந்தான் என்று போடவில்லை. ஆகையால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஐஸ்வர்யம் வந்த உடனே ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சு அதன்படி செய்வதற்கு நான் மனம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நேரத்தில் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னபடி நாம் செய்யும் போது கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஒரு அருமையான தேவ மனுஷரை குறித்து நான் ஒரு தேவ மனிதன் சொன்ன அந்த காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு தேவ மனிதன், அநேக பிள்ளைகள் உண்டு. ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், அந்த பிள்ளைகளை எல்லாத்தையும் ஒரு வாடகை வீட்டில் கொண்டு போய் வைத்து விட்டு உனக்கு இருக்கிற உன் சொத்தை எல்லாம் விற்று ஸ்தோத்திரம் போகிற வருகிற எல்லா பிச்சைக்காரர்கள் கஷ்டப்பட்டவர்களுக்கு எல்லாத்துக்கும் நீ கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வாங்க. ஆண்டவரே, நான் இத்தனை பிள்ளைகளை வைத்துக் கொண்டு இருக்கிறேன், உன்னை நடத்துவேன் என்று சொன்னாராம். ஆனால் எல்லாத்தையும் விட்டு ஸ்தோத்திரம் ஏழைகளுக்கு ஸ்தோத்திரம் பிச்சை எடுக்கிறவர்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாதவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அந்த தேவ மனிதன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு வாடகை வீட்டுல ஒவ்வொரு நாள் கர்த்தருடைய முகத்தை பார்க்க ஆரம்பித்தாராம். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் எல்லாம் உலகம் முழுவதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் லட்சாதிபதியாக அல்ல, ஸ்தோத்திரம் ஒரு கோடீஸ்வரராக ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு பெரிய ஸ்தோத்திரம் கோடீஸ்வரர்களாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருக்கு வைத்து இன்றைக்கு அழகு பார்க்கிறாராம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருக்காக நாம் ஆண்டவர் இடத்துல பேசுவாரானால் கண்டிப்பா இதாயிலும் ஆண்டவருக்கு என்று செய்வோம். ஆனால் அதற்கு ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். ஆகையால இந்த 4 காரியத்தை சொல்லி இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, நல்ல கனி கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்ட அக்கினியிலே போடப்படும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. 2வது காரியம், ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், ஆண்டவரோடு கூட 1 மணி நேரம் ஆகிலும் விழித்திருந்து ஜெபிக்க கூடாது என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 3வது காரியம், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற வேத வாக்கியங்களை நாம் விசுவாசியாதபடிக்கு, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களாய் இராதபடிக்கு, வேத வசனத்தை இரவும் பகலும்
தியானம் செய்கிறவர்களாக அதன்படி செய்கிறவர்களாய் மாறுவோம். 4வது காரியம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, அந்த 10 பேர்ல ஒருவன் நன்றி உள்ளவனாய் இருந்தது போல நாம் நன்றியுள்ள இருதயத்தை ஸ்தோத்திரம் நமக்காக ஜெபிக்கிற, நமக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வெடிக்கிற தேவனுடைய தாசர்களுக்காய் சபையாருக்காய் நாம் ஊக்கமாய் நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் நன்றி கெட்டவர்களாக நாம் இருந்து விடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையால் அப்படிப்பட்ட காரியத்தை இந்த 4 காரியம் ஆண்டவர் நாம் பல காரியத்தை எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்துல நாம் சரியா இருக்கிறோமா? ஆண்டவருக்கு இந்த கனி கொடுக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோமா? வேத வசனத்தை நாம் விசுவாசிக்கிறோமா? ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று நம்மை அலசி பார்த்து இந்த மனமகிழ்ச்சி நாளில ஆண்டவருக்காக வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட வந்து ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தேவனே துதிக்கிறோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. வீடுகளிலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்க முடியாதபடிக்கு வீடுகளில் உட்கார்ந்து ஆண்டவரே வார்த்தைகளை ஆண்டவரை கேட்ட ஆண்டவர் வசனங்களை தியானிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் இரத்த கோட்டைக்குள்ளாய் கர்த்தர் மூடுவீராக. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னது போல எல்லா கொள்ளை நோய்களுக்கெல்லாம் விலக்கி ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் தப்புவிப்பீராக ஜெபிக்கிறோம் ஐயா. பலவிதமான தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர பட கஷ்டங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே துணிக்கிற என்னென்ன காரியத்துக்கெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்யும்படியாக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் பல காரியத்தை வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம் அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் நீர் எதிர்பார்க்கிற இந்த 4 காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையை உண்டாக தேவன் உதவி செய்யும்படியாக கூட ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். உடைய இரத்தத்துக்குள்ளே கர்த்தர் மூடுவீராக. ஒவ்வொரு நாளும் பயத்தோடு பக்தியோடு பரிசுத்தத்தோடு ஒவ்வொருவரும் வாழ கர்த்தர் உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.